திமுகவினர் டோக்கன்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மீண்டும் மக்களுக்கே பிச்சையாக போடுவதாக விமர்சித்தார். அதுல 24 குவாரிக்கு 262 கோடி ரூபாய், 262 கோடி ரூபாய் 24 குவாரிக்கு அபராதமா போட்டார். அப்பாவையா சேர்ந்த சாதனை என்ன தெரியுங்களா? சமீபத்தில் பார்த்தேன், ஒரு காலேஜ் ஒரு பாப்பா கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நீங்க குவாரி வச்சிருக்கிறீங்க? நான் கண்ணே எங்கிட்ட குவாரியே இல்லைன்னு. பினாமி பேர்ல வச்சிருந்தா உங்க பேர்ல எப்படிங்க இருக்கும்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்க பேர்ல எல்லா குவாரிகளுக்கும் அப்பா அவருடைய கை ஏதோ ஒரு கட்டத்துல எல்லா குவாரியிலும் தொட்டு கொண்டிருக்கு. அப்பாவை என்ன செஞ்சாரு தெரியுங்களா? இந்த நிர்மல் ராஜ் 262 கோடி அபராதம் போட்டவுடன் நிர்மல் ராஜை மாத்தினாங்க. நிர்மல் ராஜை மாத்தி அடுத்து ஜெயகாந்தன் IAS என்கின்ற அதிகாரியை கொண்டு வந்து 262 கோடிய 13 கோடியா குறைச்சாங்க. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா?